திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கர சுவாமிகள் அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை, பண் பழம் பஞ்சுரம், தலம் திருப்புகலூர், பதிகம் 15, பாடல் 4. புறம்பயத்து எம் முத்தினை புகழூர் இலங்கு பொன்னினை புறம்பயத்து எம் முத்தினை புகழூர் இலங்கு பொன்னினை உரந்தை ஓங்கு சிராப்பள்ளி உலகம் விளங்கும் ஞாயிற்றை உரந்தை ஓங்கு சிராப்பள்ளி உலகம் விளங்கும் ஞாயிற்றை கரக்கும் அருவி கழுக்குன்றில் காணப்பார் காணும் கண்ணானை கரக்கும் அருவி கழுக்குன்றில் காணப்பார் காணும் கண்ணானை அறம் சூழ் அதிகை விரட்டானத்து அரிமான் ஏற்றை அடைந்தேனே அறம் சூழ் அதிகை விரட்டாத்து அரிமான் ஏற்றை அடைந்தேனே அரிமான் ஏற்றை அடைந்தேனே. திருச்சிற்றம்பலம். இந்த 4ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இதில் திருப்புகழூரை பற்றி மேற்கோள் காட்டுகிறார் மற்றும் பல தலங்களை மேற்கோள் காட்டுகிறார். புறம்பயத்தில் மிகவும் அரிதாக காணப்படும் முத்து போன்ற இருப்பவனே, புகழூர் தலத்தில் பொன் போன்று ஒளி வீசுபவனாக இருப்பவனே, திருச்சிராப்பள்ளி என்னும் நகரில் உரந்தை என்றும் அழைக்கப்படும் பகுதியில் உலகமெல்லாம் விளங்குமாக திகழும் ஞாயிறு போன்றவனே, அருவிகள் சூழ்ந்த கருக்குன்றத்தில் அன்புடன் அவனை வழிபடுகின்றவர்கள் தங்களது கண்ணாக கருதி பற்றுக்கோட்பட்டு கொள்ளப்படும் அரங்கனில் நிறைந்து அதிகை வீரட்டானத்து ஆண் சிங்கம் போன்ற வீற்றிருப்பவனே ஆகிய சிவருமானிய அத்துணை சிவருமானும் அடியேன் சென்றடைந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறாரு. இதில் ஒன்று பாருங்கள், கருக்குன்றத்தில் அருவிகள் இறைந்திருக்குங்கிற மாதிரி மேற்கொள்க. அந்த காலத்தில் 7ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டில் அந்த மலை அருகில் அருவிகள் இருப்பதாக நமக்கு ஒரு சான்று இந்த பாடல் மூலமாக நமக்கு வழங்கப்படுகிறது. மற்றும் பல தலங்கள், சிராப்பள்ளி, காணப்பேர், பல அதிகை வீரட்டானம், அத்துணை தலங்களையும் மேற்கோள் காட்டி இந்த பாடலை முடிக்கின்றார் அப்பர் சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.